சொல்லால் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். துதிக்க நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாகிய நாம் நம்முடைய நாவை அடக்கி ஆள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவபக்தி உள்ளவர்களாகிய நாம் நம்முடைய நாவை அடக்காமல் போனால் நம்முடைய தேவபக்தி வீணாயிருக்கும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகவே இந்த நாளில் நம்முடைய நாவை அடக்கி ஆளக்கூடிய கிருபையையும் பலத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்றும், நம்முடைய வாயை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்முடைய வாயை விலக்கி காக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய அவயவங்களில் சிறிதாயிருக்கிற நாவே நமக்கான நன்மையான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே அந்த நல்ல நாவை நமக்குள் சிருஷ்டித்த நல்ல தேவனை துதித்து புகழுவோம்.